வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் சிம்ம லக்கணம், அதாவது சிம்ம லக்கணம் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இவர்களுக்கு எந்த மாதிரியான கிரக நிலைகள் இருந்தால் வாழ்க்கை துணை சிறப்பாக அமையும் அல்லது வாழ்க்கை சிறப்பாக அமையும் பார்க்கலாம். இப்போ சிம்ம லக்கணமாகி இரண்டாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறாங்க, உச்சம்னு சொல்லலாம். புதன் உச்சம் பெற்றிருக்காரு. அப்ப குடும்பாதிபதி நல்ல நிலைமையில இருக்காரு. அடுத்தது இந்த சனி பகவான் ஏழாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இவருடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பாதிபதியும் ஏழாம் அதிபதி, அதாவது களத்திர ஸ்தானாதிபதியும் வலுவான நிலைமை இருக்காங்க. இந்த புதனும் சனியும் 3, 6, 8, 12 போய் மறையாம இருந்துச்சு அப்படின்னா குடும்பத்துல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் லக்கணத்துல இருந்தார் அப்படின்னா, அதாவது இந்த லக்கணம், அதாவது இந்த லக்கணம் ஒரு சிம்ம லக்கணம், ஒரு பெண் லக்கணம்னு வச்சுக்கோங்க, பெண் ஜாதகம்னு எடுத்துக்கோங்க. இந்த லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி உங்களுக்கு லக்கணத்திலே இருந்தாருன்னா, இந்த கணவன் ஸ்தானாதிபதி லக்கணத்துல இருக்கிற அப்ப கணவன் இந்த ஜாதகருக்கு வசப்படுவார். அதாவது மனைவி சொல்றதை கணவன் கேட்பாரு. அடுத்தது இந்த லக்கணாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஏழாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா, இப்ப சூரியனுக்கு இருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கோம் எடுத்துக்காட்டுக்காக. இங்க சூரியன் இருந்தார் அப்படின்னா லக்கணாதிபதி ஏழாம் இடத்துக்கு போறாரு. அப்ப இது கணவனா இருந்ததுன்னா மனைவியோட பேச்சு தான் கேட்கணும், மனைவியா இருந்தா கணவனோட பேச்சு தான் கேட்கணும். ஏன்னா அவர் ஏழாம் இடத்துக்கு போயிட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த ரெண்டு அமைப்பு ஒரு சிறந்த அமைப்பு தான். ஏன்னா ஒருவருக்கு ஒருவர் வசப்பட்டு இருக்கிறது அதாவது வசப்படுறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பொருத்தம்னு சொல்லலாம். இந்த கிரகங்கள் எப்போதுமே 3, 6, 8, 12 மறையாம இருந்தா அவர்களுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி.